ஏற்கனவே மேஷராசி அன்பர்கள் நிறைய ஒரு 3 வருடமாக ஒவ்வொரு வருடமும் எப்படி நம்ம கழிக்க போறோம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, பெரிய மனக்குழப்பங்கள், பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டாகப்பட்ட வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்க போற சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்ட அந்த குரோதி வருடம், சோபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பமாகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் வரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான ஜோதிட விளக்கங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபட்டால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி விடுபடலாம்ன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் ஏற்கனவே மேஷராசி அன்பர்கள் நிறைய ஒரு இடர்பாடுகளுக்கு இடையில் கடந்த ஒரு 3 வருடமாக ஒவ்வொரு வருடமும் எப்படி நம்ம கழிக்க போகிறோம், எந்த பிரச்சனையிலிருந்து நம்ம இப்படி துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு நீங்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா என்னைக்கு உங்களுக்கு ராசியிலேயே அந்த ராகு பகவான் பெயர்ச்சி ஆனாரோ அன்னையிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள், மிகப்பெரிய மனக்குழப்பங்கள், இப்படி அடுத்தடுத்த பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கிற இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டாகப்பட்டது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையும் தரப்போகுதுன்னு தான் சொல்லணும். மேஷராசி அன்பர்கள் பொதுவாக பார்த்தோம்னா அவர்கள் எதையுமே தாங்கக்கூடிய ஒரு மன தைரியம், மனோதிடம் உடையவர்கள். ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சூடான கிரகம், அதே சமயத்துல ஒரு சுறுசுறுப்பான கிரகம். எந்த இடத்துலையும் ஒரு சோர்ந்து போய் இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்கவே மாட்டாங்க. எதா இருந்தாலும் எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும், இரவும் பகலுமாக வேலை செஞ்சாலும் கூட அந்த ஒரு சோர்வுன்றது இல்லாத நபர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான். இவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கே கடந்த காலத்தில் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் போட்ட முயற்சிகள் எல்லாமே ஒரு தடையை சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருந்தது. எவ்வளவோ முயற்சி எடுத்து பிரயத்தனம் எடுத்து நீங்கள் எல்லா தொழிலையும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் அந்த தொழிலை பண்ணினா கூட உங்களுக்கு வேண்டிய வருமானம் வரல. அந்த இடத்துல அந்த வருமானத்தினால நீங்க நிறைய அவதிப்பட்டீங்க. எப்படியாவது அந்த வருமானம் வரணுன்றதுக்காக தான் அந்த தொழிலை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த தொழிலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு பொழுதும் வருமானம் வந்ததே இல்லை கடந்த 2 வருட கால அளவிற்கு. அந்த தொழிலுக்காக நீங்க கடன் பட்டது தான் மிச்சமே தவிர வேற எந்த ஒரு விதமான ஒரு லாபமும் இல்லை. அந்த தொழிலில் இவ்வளோ முதலீடு பண்ணி நம்ம அடுத்து கடன் வாங்கி, நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க, உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஆனாலும் அந்த கடன்களை இன்னும் அடைக்க முடியாம உங்களால நீங்க தவிக்கிற தவிப்பு, ஒரு நாள் கூட தூக்கம் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்வு வாழ முடியாம ஒவ்வொரு பொழுதையும் நம்ம எப்படி கடனை கழிக்க போறோம், நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம அடுத்த அடிக்கு எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு இந்த மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளானார்கள் தான் சொல்லணும் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே சமயத்துல சில மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்துல எந்த விதமான ஒரு தொந்தரவுமே இருந்திருக்காது கடந்த ஒரு 2 வருட கால அளவிற்கு. ஏன்னா நீங்க ராகுவோட ஒரு பிரச்சனையை தொழிலே செய்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருந்தது. அதனால உங்களுக்கு தேவையான பணங்கள் வந்தது. நீங்கள் தேவையானப்போ உங்களுக்கு உண்டான செலவை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க. வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு வீடு கட்டுனீங்க. ஆனாலும் அந்த வீட்டில் உங்களால் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலையை தான் நீங்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களுக்கும் பணம் இருந்ததுன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை,
பணம் இல்லைன்னா இந்த பணத்திற்காக அந்த பணத்தை நோக்கி ஓடக்கூடிய பிரச்சனை, இப்படி தேவையில்லாத ஒரு தொந்தரவுகளை சந்திச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பீங்க. ஜாம் ஜாம்னு உலகமே பேசும் அளவிற்கு நீங்க உங்க தொழிலையும் சரி, உங்களுடைய வேலையிலையும் சரி, நீங்க தான் ராஜா அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த இந்த கடந்த ஒரு 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஒரு பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்மளா தொழில் செய்கிறோம், நம்மளா வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாயிருக்கிறீங்க. இது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான அந்த சூரியன் பகவான் உங்க ராசியிலேயே வரார். அடுத்து வருடம் பிறந்த அந்த மே மாதத்திலேயே 2வது மாதத்திலேயே குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த தனஸ்தானமாகப்பட்ட அந்த குரு பகவானின் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்யாதிபதி கூட. அந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்க ராசியில இருக்கிறார், பாக்யாதிபதி உங்களுடைய தனஸ்தானத்திற்கு வருகிறார். இதை விட ஒரு நல்ல ஒரு பெயர்ச்சி இந்த மாதிரி இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடமாக இருந்ததே இல்லை. இதுதான் முக்கியமான நேரம். இந்த வருடத்துல நீங்க செய்கின்ற ஒவ்வொரு முடிவும் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த வேலை செய்யற இடத்துல நீங்க நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு நல்லா தான் வேலை செஞ்சிருப்பீங்க, ஆனாலும் அந்த வேலையின் மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த வேலையின் மூலமாக, அந்த உயர் அதிகாரிகள் மூலமாக நிறைய ஒரு பேச்சுக்கு நீங்க ஆளாகியிருப்பீங்க. உங்களுடைய பதவி, அதாவது சம்பள உயர்வையே உங்களுக்கு தடுக்கும் அளவிற்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள் சில வேலைகளை எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நேரம், உங்களுடைய திறமை வெளியில் வரக்கூடிய நேரம்னு சொன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் மிக சிறப்பாக இருக்க போகுது. இந்த குரோதி வருடத்துல திருமண வாய்ப்புகள் அதிகமாக கூடி வருவதற்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கடந்த காலத்துலலாம் அந்த குரு பகவான் ராகுவோட சேர்ந்து இருந்ததுனால உங்களுக்கு அந்த திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறீங்க, வருமானம் இருக்கு, ஆனாலும் அந்த திருமணம் என்ற ஒரு வாழ்க்கை துணைன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலையே. எவ்வளவோ பணம் இருந்தும் பதவி இருந்தும் ஒரு மக்கள் பலம் இருந்தும் நம்மளால ஒரு திருமண வாழ்க்கைக்காக நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிற அந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா திருமண வாய்ப்பு அதிகமா இருக்கு. திருமணம் ஆகலை அப்படின்னு நடைபெறலை, எனக்கு ஒரு 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க அந்த திருவேற்காடு, அதாவது சென்னையில் இருக்கிற திருவேற்காடுன்ற கோயிலுக்கு போயிட்டு, அந்த அகஸ்தீஸ்வரர் ஸ்தலம்னு ஒன்று இருக்கு, அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க அங்க கல்யாண கோலத்துல சிவபெருமான் காட்சியளிப்பார். கைலாய கோலத்துல உங்களுக்கு சிவபெருமான் காட்சியளிப்பார். அங்க வந்து அகஸ்தியருக்கு அவர் அருள் தந்த அந்த ஒரு இடம். இங்க போய் நீங்க உங்களுடைய வழிபாடு, அது எப்படி வழிபாடு பண்ணணும்ன்றத உங்களுடைய ஜாதக ரீதியா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் சுத்தமாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். கடந்த காலத்துலலாம் நிறைய ஒரு விபத்துகள் ஏற்பட்டிருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று தெரியல, தொண்டையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய பாதிப்புகள்லாம் வந்திருக்கும். இது எல்லாமே ஒரு நிவர்த்தியாகக்கூடிய நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆகவுமே உங்களுக்கு அந்த நிவர்த்தி ஸ்தானத்திற்கு குரு வருவதனால குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளிலும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகளிலும், திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளிலும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு நேரமாக தான், ஒரு ஆண்டாக தான் இந்த குரோதி வருடம் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இது அவங்கவுங்க தசாபுத்திப்படியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படியும் பலன்கள் மாறுபடும். கோச்சார நிலவரப்படி 50% உங்களுக்கு பலன்கள் வேறா இருந்தால் கூட உங்களுக்கு சுய ஜாதகப்படி 50% பலன்கள் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு ஒரு முழு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா.